Hello friends, welcome to Tamil Tutorials. This is our website www.civilinterest.in. Subscribe my YouTube channel. C basic interview programs இன்னைக்கு நம்ம பார்க்க போறது reverse a number in C. ஒரு நம்பர் வந்து எப்படி ரிவர்ஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படினா ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன். சோ எனக்கு ரிவர்ஸ் பண்ணி எனக்கு எப்படி வரணும்? 4 3 2 1 அப்படினு வரணும். சோ ஒண்ணும் இல்ல, சிம்பிள் லாஜிக் தான். சோ இதுக்கு மாதிரி நம்ம பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் பாலண்ட்ரோம் அதல பார்த்தா அதே லாஜிக் தான் நம்ம இதில யூஸ் பண்ண போறோம். நான் வந்து ரிவர்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல 0ன்ற வேல்யூவை நான் ஸ்டார்டிங்ல அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டு 10 அப்படின்னு அசைன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ரிவர்ஸோட வேல்யூ என்ன? 0. ஸோ 0 இன்டு 10 0. ஸோ ரிவர்ஸ்ல எனக்கு என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நான் ரிவர்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்? ரிவர்ஸ் பிளஸ் n மாடுலோ 10. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து n. n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இதுதான் வந்து n. ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ்ல என்ன இருக்கும்? 0ன்னு இருக்குமா? 0 பிளஸ் n மாடுலோ 10. 1 2 3 4 மாடுலோ 10 போட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ மாடுலோ 10 போட்டோம்னா என்ன ஆகும்? லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4ன்னு கிடைக்கும். இப்போ 0 பிளஸ் 4 4. இப்போ ரிவர்ஸ்ல என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. ஓகேவா? ரிவர்ஸ்ல என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. இப்போ 4ன்ற வேல்யூ ரிவர்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? n is equal to n divided by 10. so 1 2 3 4 divided by 10 அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 1 2 3 123 நமக்கு கிடைக்கும். so rounded value 123 தான் நமக்கு கிடைக்கும். so இப்போ n ல வந்து 123 இருக்கு. ஓகேங்களா? so இத நான் while condition நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ ரிவர்ஸ்ல என்ன இருக்கும்? 4 ன்னு இருக்கும் இல்லையா? so reverse equal to reverse 4 into 10 40 plus இந்த இடத்துல என்ன இருக்கும்? 123 ன்னு இருக்கும். 123 மாடுலோ 10 போட்டா நமக்கு 3 ன்னு வரும். சோ இங்க என்ன இருக்கு? 40 plus இது ஒரு 3 43. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 123 ன்னு இருக்கும். டிவைட் பை 10 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 ன்னு கிடைக்கும். ஸோ இது லூப்ல நடந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4321 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நான் ஒரு வேல்யூக்கு போட்டதுனால உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதை நம்ம வந்து மேனுவலா கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா? சிம்பிள் தான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ நீங்க மேனுவலா கால்குலேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 4321 தான் இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரிவர்ஸ் வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ரிவர்ஸ் இன்ட்டு 10. ஸோ 0 இன்ட்டு 10 இஸ் 0 பிளஸ் என்னன்றது நம்ம கொடுக்குற நம்பரு, எதை ரிவர்ஸ் பண்ணுமோ அந்த நம்பரு 1 2 3 4 இருக்கு. ஸோ 123 1 2 3 4 அதாவது 1234 மாடுலோ 10 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும்னு சொன்னேன். மாடுலோ 10 போட்டாவே எப்பயுமே என்ன அர்த்தம்? லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். ஸோ 4ன்னு கிடைச்சிருக்கு. 0 பிளஸ் 4 4 ரிவர்ஸ்ல 4ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க 1234 டிவைட் பை 10 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 123 கிடைக்கும். நார்மலா நம்ம பண்ற அதே டிவைட் தான். ரவுண்டட் வேல்யூ தான் எடுத்துக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 123 கிடைக்கும். என்னோட வேல்யூ 123. ஸோ இதே மாதிரி நம்ம லூப்ல போட்டே இருக்க நமக்கு வந்து ரிவர்ஸ் கிடைச்சிரும். ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேணா நம்ம வந்து நான் உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல வந்து ரிவர்ஸோட வேல்யூ வந்து என்னவாகும்? 0ன்னு இருக்கா? அதுக்கப்புறம் ரிவர்ஸோட வேல்யூ 0 பிளஸ் இங்க வந்து 4ன்னு ஆயிடும். 123 4 மாடுலோ 10 1 2 3 4 மாடுலோ 10 போட்டா நமக்கு ஆன்சர் வந்து 4. 0 பிளஸ் 4 4. ஸோ ரிவர்ஸோட வேல்யூ 4. அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 2 3 4 டிவைட் பை 10 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 123 கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல நான் வந்து வைல் லூப் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன லூப் யூஸ் பண்ணுங்க? நான் வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ r உடைய வேல்யூ 4. ஸோ 4 இன்ட்டு 10 இப்போ r உடைய வேல்யூ என்ன? r ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10 40 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் r உடைய வேல்யூ வந்து 40 பிளஸ் இந்த இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்ன?
123 தான் இப்போ என்னோட வேல்யூ. 123 மாடுலோ 10. ஸோ மாடுலோ போட்டால் என்ன ஆகும் சொன்னேன், லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த எண்ணில் லாஸ்ட் டிஜிட் வந்து 3. ஓகேவா. இப்போ என்னோட வேல்யூ என்ன, 123 டிவைட் பை 10 போட்டால் நம்மளுக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ லூப் தேர்ட் லூப்புக்கு போகும். ஸோ இந்த லூப்பில் ஆரோட வேல்யூ என்ன, 43. அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ வந்து, ஸோ நம்ம ஃபார்முலா பிரகாரம் ஆரோட வேல்யூ இன்ட்டு 10. ஸோ ரிவர்ஸ் இன்ட்டு 10. ஸோ 43 இன்ட்டு 10 0 பிளஸ் n மாடுலோ 10. ஸோ என்னோட வேல்யூ என்ன 12. இதை மாடுலோ 10 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 432. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ வந்து 12 டிவைட் பை 10 போட்டோம். 12 டிவைட் பை 10 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ 1 போகும். இது வந்து ஃபோர்த் லூப்பு, இதான் வந்து லாஸ்ட் லூப்பு. இப்போ ஆரோட வேல்யூ என்ன, 432. ஓகேங்களா. 432 இன்ட்டு 10. ஸோ 0 ஆகுமா. பிளஸ் இப்போ n மாடுலோ 10. என்னோட வேல்யூ 1. 1 மாடுலோ 10 போட்டனாலும் 1 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 4321. ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்த இன்புட்டே நமக்கு வந்து ரிவர்ஸாக வந்துச்சிங்களா. ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஓகேங்களா. இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். 2 மெயின் லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ட்டு n ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. எந்த நம்பர் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க. வைல் அந்த நம்ம வாங்குற அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும், ஜீரோவா இருக்கக்கூடாது. ஜீரோவா இல்லைன்னா வைல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ள வரும். வைல் கண்டிஷனோட மெயின் எய்ம் என்ன, கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அது ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் உள்ள விடும். ஓகேங்களா. அதுதான் வந்து வைல் கண்டிஷன். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் பிளஸ் n மாடுலோ 10, அதுக்கப்புறம் n ஈக்குவல் டு n பை 10. ஸோ இந்த லூப் நடந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து ரிவர்ஸ் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ரிவர்ஸ்ன்ற அந்த வேரியபிள் என்ன இருக்கும், ஃபைனலாக வந்து அந்த ரிவர்ஸ் வேல்யூ இருக்கும். அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடுறோம். ஓகேங்களா. ஸோ நான் அந்த லாஜிக் நான் சொன்னதுனால இதை நான் அப்படியே விட்டுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோ எரர் எதுவும் இல்லை, ரன் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 நம்ம கொடுத்தோம்னா ரிவர்ஸ் நம்பர் 4321 நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்ற அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ரோக்ராம் போடுறது ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ். சாரி ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் இல்லை, reverse the number in C program. Reverse a number in a C program. ஓகேங்களா. more videos visit on www.civilianinterest.in. என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ரெஃபர் திஸ் வெப்சைட் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.